ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க நான் வந்திருக்கின்றேன். அவசர அவசரமாக சில வேலைகளை உன் வாழ்வில் செய்து முடிக்க வேண்ட இருந்தது. யாரிடமும் அதிக அளவு உரிமையை எடுத்துக்கொள்ளாதே. என் அன்பு குழந்தையே, அதிக அளவில் உரிமையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் புறக்கணிக்கப்படுவது உண்மையான ஒன்று. எதுவுமே அளவோடு இருக்கும் பட்சத்தில் அது வெகு நாட்கள் நீடித்து நிலைக்கக்கூடியதாக இருக்கும். யாரிடமும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழக கற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, மற்றவர்கள் உன்னை காயப்படுத்துகின்றார்கள், கஷ்டப்படுத்துகின்றார்கள் என்றால் அவர்களிடமிருந்து எப்பொழுதும் ஒரு அடி விலகியே இரு. அவர்கள் முன் சோகமாக இருக்காமல் உன் முகத்தை எப்பொழுதும் புன்னகையாக வைத்து கொண்டும் இரு. நீ சோகமாக இருப்பதை தான் அவர்கள் விரும்புகின்றார்கள். நீ எதற்காக சந்தோஷமாக இருக்கின்றாய் என்று தெரியாமல் அவர்கள் குழம்பட்டும். யார் எதை எதிர்பார்க்கின்றார்களோ அதை கொடுத்து மகிழ்பவன் நான். என் அன்பு குழந்தையே, அவர்கள் நீ நலமாக வாழக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அதை ஒரு பொழுதும் நான் கொடுக்க மாட்டேன். தீய எண்ணத்தோடு குணத்தோடு யார் என்னிடம் எதை கேட்டாலும் அதை என்னிடம் இருந்து பெற முடியாது. நல்ல எண்ணத்தோடு என்னிடம் வைக்கின்ற நல்ல வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். கால தாமதம் ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் போக்கி கரம் வந்து சேர்ப்பேன். பிறரை அழிக்க வேண்டும் என்ற ஒருவருடைய வேண்டுதல் எப்பொழுதும் பலிக்காதது. பிறர் நலமாக இருக்கக்கூடாது என்று வேண்டினால் அது என்னிடம் இருந்து நிச்சயம் கிடைக்காது. பிறரும் நலமாக இருக்க வேண்டும், நாமும் நலமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல குணத்தோடு என் முன் வந்து நின்றால் அனைத்து கஷ்டங்களும் காணாமல் போகும். அப்படி பல முறை நீ பிறருக்காக என்னிடம் வேண்டி நிற்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உனக்காகவும் நீ வாழ்கின்றாய், பிறருக்காகவும் வாழ்கின்றாய், பிறனுடைய நலனிலும் அக்கறை கொள்கின்றாய். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, தனக்காகவும் பிறருக்காகவும் வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கை பல சோதனைகளுக்கு உட்படுவது என்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அத்தனை சோதனைகளையும் இறைவனுடைய துணையால் மீண்டு வெளிவந்து வரலாம் என்பதும் மிகப்பெரிய உண்மை. சுலபமாக அத்தனை சிக்கல்களையும் மீண்டு வெளிவந்து உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை விரைவில் பெற்றும் கொள்ளலாம். நீ வெற்றி பெறுவதற்காக பிறந்த குழந்தை. என்னை நினைப்பதில் மிகுந்த ஆவலோடு இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கத்தான் இன்று இரவோடு இரவாக அனைத்து கஷ்டத்தையும் போக்கித்தர வந்து விட்டேன். புதிய நல்வழிகளை உனக்கு நான் காண்பிப்பேன். நான் வழி சென்று உன் வாழ்விற்கான வெற்றி பயணத்தை நீ நலமாக கொண்டு செல்வாய். கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரங்களை எல்லாம் விட்டுவிட்டு அதில் உனக்கான முயற்சிகளை செலுத்து. உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியை பெறும்படி நான் செய்வேன். நேரத்தை வீணாக்காமல் புது புது வாய்ப்புகளை பயன்படுத்தி உன் வாழ்விற்கான வெற்றியை நோக்கி நீ விரைவாக செல். உன்னோடு நான் துணை வந்து உனக்கு நல்லன பலவற்றை நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.